வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 எண்கள் இதில் பயிற்சி 1 5ல் 3வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 1944 ஒரு முழு கன எண் அல்ல என நிரூபிக்க. இது என்ன நிரூபிக்கணும்? முழு கன எண் கிடையாதுன்னு நம்ம நிரூபிக்கணும். இதை நம்ம என்ன செய்யணும்னா பகா காரணியாக பிரித்து எழுத போகிறோம். பிரித்து எழுதும் போதும் ஒவ்வொரு பகா எண்ணும் மூணு தடவை இருக்கணும். ஏன்னா இது கனமூலம் கன எண் 3 தடவை இருந்துச்சுன்னா இது என்னது? முழு கன எண். இங்கே என்ன கொடுத்துட்டாங்க? முழு கன எண் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பாருங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு ஆன்சர் வரும். முதல்ல இதை நம்ம பகா காரணியாக பிரிச்சிடலாமா? 1944 எதை கொண்டு வகுக்கலாம்? 1ஆம் இடத்துல 4 இருக்கா, அப்போ 2 கொண்டு வகுக்கலாமா? முதல்ல 19 19ல் 9 2 18 19 எடுத்துக்கிட்டோம். 9 2 18 மிச்சம் 1 எங்கே போகும்? இந்த 4க்கு முன்னால் 1 போட்டால் 14 14ல் 7 2 14 4 மட்டும் இருக்கா? 2 2 4 திரும்பியும் எந்த வாய்ப்பாடு? 2ஆம் வாய்ப்பாடு. 9 எடுத்துக்கலாமா? 4 2 8 9 இருக்கு, 4 2 8 மிச்சம் எத்தனை? 1 எங்கே போகும்? 7க்கு முன்னால் 7க்கு முன்னால் 1 போட்டால் 17 17ல் எத்தனை 2? 8 2 16 மிச்சம் 1 17 8 2 மிச்சம் 1 எங்கே போகும்? 2க்கு முன்னால் 2க்கு முன்னால் 1 போட்டால் 12 12ல் 6 2 12 முடிஞ்சிருச்சா? திரும்பியும் 2ஆம் வாய்ப்பாடு. பாருங்க, 4 இருக்கா? 2 2 4 8 இருக்கா? 4 2 8 6 இருக்கா? 2 6 முடிஞ்சுதா? இப்போ எந்த வாய்ப்பாடுனா 3வது வாய்ப்பாடு. பாருங்க, 3ஆம் வாய்ப்பாடு. முதல்ல 24 எடுத்துக்கலாமா? 8 3 24 3 இருக்கா? 1 3 3 திரும்ப 3ஆம் வாய்ப்பாடு. பாருங்க, 8 எடுத்துக்கலாமா? 2 3 6 8 இருக்கு, 2 3 6 மிச்சம் எத்தனை? 2 எங்கே போகும்? 1க்கு முன்னால் 1க்கு முன்னால் 2 போட்டால் 21 21ல் எத்தனை 3? 7 3 21 அதுக்கு அடுத்து பாருங்க, திரும்ப 3ஆம் வாய்ப்பாடு. 9 3 27 திரும்ப 3ஆம் வாய்ப்பாடு. 3 9 திரும்ப 3ஆம் வாய்ப்பாடு. 1 1 முடிஞ்சிச்சா? பகா காரியம் நம்ம பிரித்து எழுதிட்டோம். இப்போ பாருங்க, therefore 1944 எப்படி எழுதலாம் பாருங்க. 2 3 தடவை இருக்கா? 1 2 3 அதுக்கு அடுத்தது 3 பாருங்க. 1 2 3 4 5 தடவை இருக்கு. 1 2 3 4 5 சரியா? இப்போ இந்த பகா எண்கள் எல்லாம் என்னன்னா ஒவ்வொரு நம்பரும் 3 தடவை இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா முழு கன எண். பாருங்க, 2 3 தடவை இருக்கா? இந்த 3 எப்படி இருக்கு? 3 தடவை இருக்கு. ஆனால் இங்க என்ன இல்லை பாருங்க. அடுத்து ஒரு என்ன வரணும்? 3 3 2 தடவை. இன்னும் எத்தனை தடவை வேணும்? 1 தடவை வேணும். அப்போ 3 ஆனது எப்படி இல்லை? 3 தொகுதியாக இல்லை. இதுல என்னது? 2 3 தடவை இருக்கா? இது 3 தொகுதி. 3 3 தடவை இருக்கா? இதுவும் என்னது? 3 தொகுதி. இங்க பாருங்க, 2 தடவை தான் இருக்கு. அப்ப எப்படி எழுதலாம் பாருங்க. therefore 3 ஆனது எப்படி இல்லை? 3 தொகுதியாக இல்லை. 3 தொகுதியாக இல்லை. 3 3 தடவை இருக்கணும், 2 தடவை தான் இருக்கு. அப்ப அது என்னது? 3 தொகுதியாக இல்லை. எனவே therefore 1944 ஆனது என்ன கிடையாது? முழு கன எண் அல்ல. முழு கன எண் அல்ல. எண் அல்ல. சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.